எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனை பற்றி நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இதை ஒருவேளை ஒருவரும் தேவனை நேரடியாக கண்ணால் பார்த்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. இந்த ரோமர் எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் தெளிவான சில காரியங்கள் சொல்லியிருக்கின்றன. அதை நாம் கவனிப்போம். முதலாவது ரோமர் முதல் அதிகாரம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தேவனை அறியக்கூடிய திறமை மனுஷனுக்குள்ளே உள்ளது, வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 18 முதல். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தைன்னா உண்மை. ஓகே, சத்தியத்தைங்கிறப்ப இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் தவிர சத்தியபரர் ஒருவரும் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். ஆக சத்தியம், பிலாத்துக்கிட்ட இயேசு பேசும்போது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே வந்தேன்னு சொல்கிறாரு. பிலாத்து என்ன சொன்னான்? சத்தியமாவது என்ன, அதாவது இந்த உலகத்தில் என்ன சத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டான். இந்த சத்தியபரர் இவர் ஒருத்தர் தான். இந்த ஒருவராகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் எல்லா மனுஷருக்கும் ஒரு வழி உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த ஜாதி ஜனத்தில் பிறந்திருக்கீங்கிறது கேள்வி கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒருவரே. அவர் எல்லா மனிதருடைய இருதயத்திலும் மனசாட்சியிலே பேசுகிறார், உள்ளுணர்விலே பேசுகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறதுனால ஆவியான தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே பேசுகிறார். ஆதலால் தேவனை பற்றிய வெளிப்பாடு எல்லா மனுஷருக்கும் எப்போதும் இருக்கிறது. ஆனால் மக்கள் தேவன் பேசுகிறத கவனிக்க விரும்பலைங்கிறது மட்டும்தானே ஒழிய தேவன் எல்லாருக்கும் பேசுகிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, அது தேவனை இன்னார்னு தெரிய விடாமல் அதை அடைத்து வைக்கிற, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனிதருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, தேவனை அறிகிற அறிவை எது தடை செய்துன்னு இங்கே எழுதுகிறார். அவபக்திக்கும், மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். அவபக்தி, தேவன் மேலே ஒரு பக்தி இல்லாமல் இருக்கிறது. அங்கே ஆபிரகாம் சொல்லுவான், இந்த தேசத்தில் நான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். அப்போ தேவ பயம் இல்லாத இந்த தேசத்தில் எனக்கு பயமாக இருக்குன்றான். இங்கே அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்தான் தேவன், இவர்தான் இரட்சகர், இவர்தான் உண்மையிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இவர்தான் உண்மையிலே ராஜாதி ராஜா, துதிக்கப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர்னு எல்லாருடைய உள்ளங்கள்லேயும் வெளிப்பாடு இருக்குது. ஆனால் எல்லா இடங்கள்லேயும் இந்த அவபக்தியும் அநியாயமும் இருந்து
இவர் தான் தேவன்கிறத அறிய விடாமல் தடுக்கிற சக்திகள் அதிகமாக இருக்கிறது. ஆதலால் அப்படி நான் தான் தேவன்கிறத அறிய விடாமல் நீ தடுக்கிறியா, தடை பண்ணுறியா, உனக்கு விரோதமாய் கோபம், தேவனுடைய கோபம் எழும்பி இருக்கிறது என்று இங்கே சொல்லியிருக்குது பார்த்தீங்களா? அப்போ தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறது, பைபிள் வாசிக்க, ஜெபம் பண்ண விடாமல், சர்ச்சுக்கு போக விடாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடாமல் அப்படி தடை செய்கிறதெல்லாம் அது என்னது? அவபக்தியும் அநியாயமாக சொல்லப்படுகிறது. அதற்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனை பற்றி அறிகிற அறிவை நம்மள தேவனே எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். தேவனுடைய வல்லமை என்னது, அவர் எவ்வளவு நித்தியமானவர் அப்படிங்கிறதெல்லாம் மனுஷருடைய கண்களில், இந்த இயற்கை கண்களில் பார்க்க முடியாது. அப்படி காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், தேவனுடைய குணாதிசயங்கள் என்பது உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே நம்ம கண்ணு முன்னாடி என்னெல்லாம் உண்டாக்கியிருக்கிறாரு, சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள், இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதில் எப்போ சூரியன் வருது, எப்போ சந்திரன் வருது, எப்போ இந்த காலங்கள் வருகின்றன, ஒவ்வொரு காலத்திலும் எப்போ மழை பெய்யுது, எப்போ குளிர் வருது, எப்போ எந்த காற்றடிக்குது, எல்லாமே. அப்புறம் எல்லா விதமான பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள், பள்ளத்தாக்குகள், மலைகள், இந்த பூக்கள், அதோடைய அழகு, எல்லாவற்றையும் பார்த்தா இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே இவர் எப்படிப்பட்டவர் என்பது உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். இந்த இருக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் உண்டாக்குன ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு பொதுவாக மக்கள் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதாவது ஏதோ ரேண்டமாக தாறுமாறாக என்னமோ குப்பையை கொட்டி கிடந்த மாதிரி இருந்தாக்க அதை யாரும் ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே ஒரு ஒழுங்குக்குட்பட்டதாக இருக்கிறது. வருஷத்தில் இது வெயில் காலம், இது மழை காலம், இது குளிர்காலம், அதெல்லாம் அது அந்த ஒழுங்கின்படி நடக்கிறது. சூரியனுக்கு தான் உதைக்கும், அந்த பக்கம் தான் மறையும், அது ஒழுங்கின்படி நடக்கிறது. ஆக எல்லா பறவைகளும் மிருகங்களும் அதெல்லாம் அது ஒரு ஒழுங்கின்படி நடக்கின்றன. சாதாரணமாக இயற்கை பார்த்திங்கன்னா இது ஒரு ஒழுங்கின்படி இருக்கிறது. புவி ஈர்ப்பு விசை, அதனால் பொருள்கள் அங்கேருந்து கீழே விழுகிறது, திரும்ப இதெல்லாம் மேலே பறந்து அது பாட்டுக்கு போகாது. எல்லாம் ஒரு ஒழுங்கின்படி. இப்போ இந்த மேத்தமெட்டிஷியன்ஸை கணக்கு போடுறவங்க என்னென்ன எப்படி நடக்கும்னு கணக்கு போட்டே சொல்லிடுவாங்க. வருங்காலங்களில் என்ன நடக்குது, இப்போ சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம், இந்த நவகிரகங்கள்லாம் எங்கே எப்படி மூவ் ஆகுது, எல்லாம் அது ஒரு ஒழுங்கின்படி நடக்கின்றன. இந்த தாவரங்கள் எப்படி சூரிய வெளிச்சத்திலிருந்து சக்தி எடுத்து அது நமக்கு தேவையான பயிர் வகைகள்லாம் உண்டாக்கி கொடுக்குது. ஆக எல்லாம் ஒரு ஒழுங்கின்படி. இப்போ நம்முடைய சரீரம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, சாப்பிட்டாக்கா அது தேவையானதை மாத்திரம் செரிமானம் பண்ணி எடுத்துக்குது, மீதியை விட்டுறது. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த உணவு நம்முடைய சரீரத்தில் எல்லா பகுதிக்கும் போகிறது. அதுக்காக இருதயம் தொடர்ந்து வேலை செய்கிறது. நம்ம தூங்கினாலும் இருதயம் தூங்கிறதில்ல. இருதயம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ரெஸ்ட் எடுத்தால் என்னத்துக்காகிறது? ஆக எல்லாம் ஒரு ஒழுங்கின்படி, தேவன் ஏற்படுத்திய நியமத்தின்படி ஓடிக்கொண்டதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார் என்று தெரிகிறது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எவர்கள்? கடவுள் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி இந்த நொண்டி சாக்கு சொல்கிறதுக்கு அங்கே இடமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் தேவனை அறிந்தும்
அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இது வீணான காரியம். அதாவது உதவாக்கார காரியத்தை, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியத்தை அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு, கெட்ட காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு கடவுளை பற்றி சிந்திக்கிறத விட்டுட்டானா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீண் சிந்தனைகள். அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருளடைந்ததுன்னாக்க பிசாசு வந்து குடியிருக்க வந்துருச்சுன்னு அர்த்தம். தேவன் ஒளியாக இருக்கிறார், பிசாசு இருளாக இருக்கிறான். அதை ஒரு கோணத்தில் தான் நீங்கள் அதை பார்க்கணும். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, பார்த்தீங்களா, நான் எல்லாம் உலகத்துல எல்லாம் நான் தான் ஞானின்னு முட்டா பைய கூட நானும் ஞானி தான் சொல்லுவேன். ஞானிகள் என்று சொல்லி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவாதி தேவன் இந்த அண்ட சராசரங்கள் எவ்வளோ பெரிய காரியம், இதெல்லாம் உண்டாக்குனவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பார்த்தாக்க தெய்வங்களை எப்படி செஞ்சு வச்சுருக்கிறான்னா, அங்கே அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள்னு பார்க்குறோம். இதனால தான் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அவர்களை அசுத்தத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அதாவது நல்லவனாக இருக்க பிடிக்கல, என்னதுன்னா போய் தொலைபோ அப்படின்னு விட்டுட்டாரான். அவன் இப்போ கெட்டவனாக இருக்கிறானா. அசுத்தமான வாழ்க்கைக்கு போய் தொலைஞ்சு போன்னு விட்டுட்டாரான். அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. ஆக இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது? தேவன் யாருன்னு அறிந்து கொள்கிறதற்கான அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிஜமாகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை இவங்க அறிந்து கொள்ளவோ, அவருக்கு பிரியமாக இருக்கவோ, அதாவது ஒழுங்காக நடக்கணும். சத்தியம் அங்கே சொல்லியிருக்கு. அவர் சத்தியபரர், சத்தியத்தை அடக்கி வைக்கிற. எப்படி? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற. எல்லா மனிதருடைய அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அடக்கி வைக்கிறாங்களாம். சத்தியமா, கர்த்தரா, கடவுளா, நோ அப்படின்ட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு. அப்படி அடக்கி வைக்கிறதுனால நீ பின்னாடி ஒரு நாளைக்கு நரகம் போக வேண்டியிருக்குமாப்பா அப்படிங்கிறத சொல்கிறாரு. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? அவங்கவுங்க இருதயத்திலே தெரியும். நீங்கள் நிறைய பேரை போய் கேட்கலாம், இன்றைக்கி சத்தா பரலோகமா நரகமான்னு கேளுங்க. ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க நரகம்தான். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியுது. அவங்க மனசாட்சிக்குள்ளே, அவருடைய இருதயத்துக்குள்ளே தெரியுது. நம்மலாம் பரலோகம் போகிற அளவுக்கு யோக்கியர்கள் இல்லை அப்படின்னு தெரியறதுனால அவங்க நரகம்னு ஒத்துக்கிறாங்க. சரி, இப்படி தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு பெரிய தேவாதி தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவர், அவர் நமக்கு நீதி எது, அநீதி எது, நன்மை எது, தீமை எது, பரிசுத்தம் எது, பரிசுத்தம் இல்லாதது எது, எல்லாவற்றையும் சொல்லி நம்மை நல்ல வழியிலே நடத்துவதற்கு நமக்குள்ளே ஒரு மனசாட்சியை உள்ளே வைத்திருக்கிறார். கெட்ட காரியங்களை செய்கிறதுக்கு மனசு தடுக்குது, நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு பச்சை கொடி காட்டின மாதிரி அது விடுதலையாக கொடுக்குது. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே வழி நடத்துகிற தேவன் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மனிதர்கள் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, தங்களுடைய இருதயத்திலே உணராமலும் இருந்து நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறதுங்கிறார். இது இயேசு கிறிஸ்துவோடைய குற்றச்சாட்டு. மனிதர்களை பற்றி இயேசுவோடைய குற்றச்சாட்டு நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். என்னன்னு?
கண்டும் காணாது இருக்கிறீங்க, கேட்டும் கேளாது இருக்கிறீங்க, இருதயத்தில் உணர மாட்டேங்கிறீங்க. நான் தான் தேவன் முன்னாடி வந்து நிற்கிறேன், பேசுகிறேன், மந்தமாக கேட்டுட்டு என்னை பார்க்காதபடிக்கு உங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க அப்படி சொல்கிறாரு. ஆக இந்த தேவன் எவ்வளவு பெரிய, இன்றைக்கி இப்போ சொல்கிறேன் பாருங்கள், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனை எப்படிங்க பார்க்குறது? பார்க்க முடியாது, உண்மைதான். ஆனால் மனுஷனும் ஆவி தானே. மனுஷன் கூட இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறோம் ஆவி மனிதனாய்த்தான் இருக்கிறான். தேவன் ஆவியாக இருக்கிறார், மனுஷன் ஆவியாக இருக்கிறான். ஆதலால் ஆவி மனிதன் ஆவியாக இருக்கிற தேவனை நன்றாக கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் மனிதனுக்கு ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள் இருக்கின்றன. நீங்கள் தூங்கும்போது கனவு காண்கிறீங்க. அந்த கனவு காண்கிறப்ப இந்த இயற்கை கண்ணா உங்களுக்கு அந்த கனவை காட்டிருச்சு. உங்கள் கண் தூங்கிட்டு தான் இருக்கான, ஆவிக்குரிய கண் விழித்திருக்கிறது. அந்த ஆவிக்குரிய கண்கள் மூலமாக சில காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அதுபோல் ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய இருதயம் சகலத்தையும் உணர்ந்து பார்க்க முடியும். கடவுளை பார்க்க முடியும்னு சொல்லுவேன் நான். என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், இயேசுநாதர் அப்படி தான் சொன்னார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பார்ப்பாங்கன்னார். யோவான் 1:18 எழுதியிருக்கு, ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எப்படி பார்க்கலாம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பார்க்கலாம். ஆக அருமையானவர்களே, இப்பொழுது இந்த தேவனை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொண்டால் நம்ம தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது நாமளே தேவனை போல் மாறிக்கிட்டு இருப்போம். தேவனுடைய சுவாபம், திவ்ய சுவாபம் நமக்குள்ளே பெருகும். அந்த திவ்ய சுவாபத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருப்போம்னு அந்த 2 பேதுருல வாசித்தோம்ல. அப்படி அவரை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த கல் மண் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில், இந்த உலகத்தை அவர் தான் உண்டாக்குனார். அதாவது ஆவியாக இருக்கிற தேவன் இந்த உலகத்தையும் உண்டாக்கினார். இதில் தான் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், இப்படி அநேக எலிமெண்ட்ஸ் இருக்கின்றன. அவைகள் இன்னும் சில எலிமெண்ட்ஸோடு சேர்ந்து சில காம்பவுண்டெல்லாம் உண்டாக்குது. அது நமக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னேன். தேவன் இப்படி உண்டாக்கி இருக்கிறார். அந்த அட்டாமிக்கு நம்பர் சார்ட்டை பார்த்திங்கன்னாக்க ஒவ்வொரு புரோட்டானாக சேர்ந்து புது புது எலிமெண்ட் உண்டாகிருக்கும். அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் இப்படி உண்டாக்கியிருக்கிறாரு, நம்முடைய பிரயோஜனத்துக்காக உண்டாக்கியிருக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இந்த மாதிரி ஒரு உலகத்தை நமக்கு உண்டாக்கி இந்த இயற்கை உலகத்திலே நாம் நன்றாக வாழ்ந்திருக்கிறதுக்கு நம்ம ராஜாவாக வச்சாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்படிப்பட்ட தேவன் ஆல்மைட்டி, அதாவது சர்வ வல்லவர். கடந்த செய்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், தேவன் சர்வ வல்லவர். சர்வ வல்லவருங்கிற பெயர்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் மோசேக்கிட்ட வரும்போது நான் யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், இந்த சர்வ வல்லவருங்கிற ஒரு இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் சிருஷ்டித்தவர், எதை வேண்டுமாலும் அவர் விரும்புகிறதையெல்லாம் செய்யக்கூடிய திறமை உள்ளவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வெறுமனை இந்த பூமியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் இருக்கக்கூடிய பலவிதமான பகுதிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், இதிலேயே ஆர்டிக், அண்டார்டிக், அங்கே போனாக்க பனி பிரதேசமாக இருக்கிறது. அந்த பனி பிரதேசத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் ஆழமாக தோண்டிட்டு போனால் அங்கே தண்ணி இருக்குது, அங்கே மீன்லாம் இருக்குது. இங்கே நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் கடல் பக்கம் போனீங்கன்னா கடல் சில பகுதிகளில் சில்லுன்னு இருக்குது, சில பகுதிகளில் நம்ம பகுதிகளெலாம் போனால் கடல் நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்பில் நல்லா சூடாக இருக்குது. இதையெல்லாம் உண்டாக்கி வச்சு சூரியன் வருது, அப்புறம் சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது, அதன் காலத்தில் போய்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் உண்டாக்கின தேவன் நம்முடைய நன்மைக்காக உண்டாக்கினார். இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் அற்புதங்களாக இருக்குது. பூக்களையும் பறவைகளையும் பாருங்கள், மற்ற எல்லா மிருகங்களுடைய செயல்பாடுகளையும் பாருங்கள், அந்த மரங்கள் அடர்ந்த அந்த காடுகளை பாருங்கள். என்ன ஆச்சரியம்!
எல்லாம் ஆச்சரியமாக அவர் செய்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்தவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே தாங்குகிறார். இல்லாட்டி அது பாட்டுக்கு இப்போ பூமி சூரியனை சுற்றி வருது, திடீர்னு ஒரு பக்கம் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிடுவான். அப்படியெல்லாம் விழுகாது. ஏன்னா இவர் தன்னுடைய வார்த்தையினால் இதை தாங்குகிறார். இது சூரியனை சுற்றி எந்த பாதையில் போகணும், எவ்வளவு வேகமாக போகணும், அதெல்லாம் கணக்கு இருக்குது. பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாள் கணக்கு, பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷ கணக்கு, இதெல்லாம் அங்கே இருக்குது. எந்த காலத்தில் வடகிழக்கு பருவக்காற்று, எந்த காலத்தில் தென்மேற்கு பருவக்காற்று, எல்லாம் அவர் குறித்து வச்சுருக்கிறார். எல்லாம் நம்முடைய நன்மைக்காக. அதெல்லாம் சிருஷ்டித்து வச்சு நல்லா ஒரு நல்ல அழகான சிருஷ்டிப்பை செய்து அதை அப்படியே இருக்கும்படி தாங்குகிறார். இவர் இதை தாங்கலைன்னா பிசாசு இருக்கான எல்லாத்தையும் குளறுபடி பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். ஆல்மைட்டி, சர்வ வல்லவர், என்ன வேணாலும் அவர் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் விரும்பாத எதுவும் செய்ய வைக்க முடியாது. இப்போ நம்ம மனுஷர் தான் பாவம் செய்கிறது வழக்கம். அவரை பாவம் செய்ய சொல்லுங்கள், செய்ய மாட்டார். அவருக்கு செய்ய முடியாது. செய்ய முடியாதான்னா முடியும், ஆனால் செய்ய மாட்டார். அவர் பரிசுத்தர், எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லவர். இந்த அண்ட சராசரங்களையும் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், அது சில இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மல்டிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் மாதிரி இன்னும் பல இது இருக்குது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் உண்டாக்கின தேவன் எவ்வளோ பெரியவராக எவ்வளோ வல்லவராக இருக்கணும். இந்த பால்வெளி மண்டலம்ன்றமே எங்கேயாவது கீழே அது ஒரு பாதையில் போகுதான், எங்கேயும் விழுக மாட்டேங்குது. இதுபோல் அநேக பால்வெளி மண்டலங்கள் அங்கே இருக்கின்றன, கோடிக்கணக்கானவைகள் இருக்கின்றன. பரலோகம் எங்கே இருக்குங்க தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது 3 வானங்கள். ஒன்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலம் இருக்கக்கூடிய வானம், ரெண்டாவது ஸ்டெல்லார், அதாவது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பகுதி, மூணாவது பரலோகம் இருக்கக்கூடிய பகுதி. 3 வானங்களை பற்றி பைபிள் பேசுகிறது. நமக்கு பரலோகம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கே இருக்குன்னு மட்டும் நமக்கு தெரியும். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவர் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக செய்து வைத்திருக்கிறார். நமக்கு போதிக்கிறார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆம்னி ப்ரெசண்ட், ஆல்மைட்டி, சர்வ வல்லவர். இப்போ ஆம்னி ப்ரெசண்ட், அதாவது எங்கும் வியாபித்திருக்கிறவர். இப்போ இந்த அறைக்குள்ளே இந்த சர்ச் ஹால் இருக்குது, இந்த சர்ச் ஹால் முழுசும் காத்திருக்குயா, ஓகே. இப்போ இந்த உலகம் முழுசும் காத்திருக்கு, ஓகே, ரைட்டு. இந்த சூரியனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த இடைவெளி எல்லாத்துலேயும் பார்த்தா அங்கே காற்று, அங்கே கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னா காற்று இல்லை. சூரியன்லேருந்து வெளிச்சம் பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். ஒரு செகண்டில் 1,85,000 மைல் போகிற வெளிச்சம் 8 நிமிஷம் ஆகுது சூரியன்லேருந்து இங்கே வர்றதுக்கு. அப்போ எவ்வளோ இடைவெளி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம பூமியை சுற்றியில் இருக்கக்கூடிய இந்த ஆகாய மண்டலம், அப்புறம் ஸ்டெல்லார் ஸ்பேஸ், நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கப்புறம் பரலோகம், இன்னும் அதுக்கிட்ட என்ன இருக்குது இல்லை ஒன்றுமே தெரியல. நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த ஆகாய மண்டலம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அது எங்கே போய் நிற்கும் நமக்கு தெரியாது. கேட்டால் இன்ஃபினிட்டின்னு சொல்லிடுவாங்க, முடிவில்லாத ஒரு இடம் அப்படி சொல்லிடுவாங்க. அவ்வளவையும் அவர் அறிந்திருக்கிறார். அவ்வளவு இடங்கள்லையும் அவர் இருக்கிறார். தம்முடைய ஆவியிலே, ஆவிக்குரிய ரீதியில், அதாவது ஆவிக்குரிய சரீரத்தின் பிரகாரமாக அவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ஓகே. ஆனால் அவர் தம்முடைய ஆவியிலே அண்ட சராசரங்கள் எங்கும் வியாபித்திருக்கிறார். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு வசனம் வருது, பார்த்துருக்கீங்களா? நாம் அவருக்குள் அசைகிறோம், பிழைக்கிறோம். நம்ம காற்றுக்குள்ளே அப்படி போகிறோம் வர்றோம், அது வேறு. ஆனால் தேவன் எல்லா பக்கமும் வியாபித்திருக்கிறாரா, நம்ம அவருக்குள்ளே தான் போகிறோமா வர்றோமா அப்படி சொல்லியிருக்கு. சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமே கிடையாது. நான் யோசித்து பார்த்தேன், நரகத்தில் இருக்க மாட்டார்ல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால்
கர்த்தருடைய பிரசன்னம் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேதனையாக அக்கினியாக தாங்க மாட்டாததாக இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக்குறதா இருக்கும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுவே தேவ பிரசன்னம் இனிமையாக இருக்கும். இது எப்படி? இப்போ நரகத்தில் அவர் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், அப்புறம் நரகத்தில் இவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறவர் எல்லா பக்கமும் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேதனையை கொடுக்குறவராக அங்கே இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்பமாக இருக்கிறாரு, பூமியில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இன்பமாக இருக்கிறாரு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அந்த வேதனையெல்லாம் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்க விட்டுட்டாரு. இன்றைக்கி மனிதர்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன அக்கிரமம் செய்யலான்னு ஒரே தீவிரமாக அதை போய் நடப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலைமையை பார்த்து நாம் சற்று நிதானிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அதாவது எல்லா மனுஷருடைய இருதயத்தில் இருக்கிறதையும் அவருக்கு தெரியுமா? நாவிலே சொல் பெறவாதற்கு முன்னே நம்ம என்ன பேச போகிறோம்னு அவருக்கு தெரியுமா? இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, உலகத்தில் ஆதாமிலேருந்து இது வரைக்கும் இருந்த எல்லா மனுஷையும் இருக்க போகிற எல்லா மனுஷருடைய பற்றியும் அவன் என்ன செய்வாங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, என்ன நினைக்கிறாங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு புத்தி கட்டாத விஷயங்கள். ஆனால் அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். யாக்கோபு விஷயத்தில் இந்த ஏசா மோசமானவன், எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டாரு. யாக்கோபு எனக்கு போதும், எனக்கு பிரியமாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவனை தெரிந்து கொண்டார்னு பார்க்குறோம். இது மாதிரி அநேக காரியங்கள் உண்டாகிறதுக்கு முன்னமே உங்களே என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு போட்டிருக்கு. அவ்வளவாய் அவருக்கு அந்த அறிவு இருக்கிறது. இப்போ ஒரே சமயத்தில் இன்றைக்கி 600-700 கோடி மக்கள் பூமியில் இருக்காங்கன்னா 700 கோடி மக்களுடைய மனநிலையும் அவருக்கு தெரியும். 700 கோடி பேர் அடுத்து என்ன வார்த்தை பேசுவான், என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும். எல்லாருடைய மனதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இது எல்லா பக்கமும் அவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! ஆம்னிஷியன்ட், சகலத்தையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த லூசிஃபர் தனக்கு விரோதமாக வருவேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், அதனால் ரெடியாக இருந்தார். ஏன்டா, நான் உன்னை இப்படி நல்ல ஒரு ஆசீர்வாதமாக பிரகாசமாக ஏற்படுத்தி வைக்க நீ எனக்கு விரோதமாக வர்றியான்னு பார்த்து அவன் வர்றாங்கிறப்போ கடைசிக்கு அவனை கீழே தள்ளி விட்டு அவன் பாருங்க பிசாசா அங்கே உலகமெல்லாம் சுற்றி எடுத்துடுறான். அவருக்கு தெரியாத மறைபொருள் ஒன்றும் கிடையாது. ஆல்மைட்டி, சர்வ வல்லவர், ஆம்னி பிரசன்ட், எங்கும் வியாபித்திருக்கிறவர், ஆம்னிஷியன்ட், சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். தேவதூதர்கள் யார் என்ன பேசுகிறாங்க செய்கிறாங்க, மனுஷர்கள் என்ன பேசுகிறாங்க செய்கிறாங்க, அடுத்து பூமியில் இவங்க என்ன செய்வாங்க. அதனால தான் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தை பற்றியும் பூமியில் வரப்போகிற உபத்திரவ காலத்தை பற்றியும் அதுக்கு பின்னாடி 1000 வருஷ அரசாட்சி பற்றியும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த புதிய வானம் புதிய பூமியை பற்றி பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாரு. எங்கே எழுதி வச்ச தெற்கு தரிசனமெல்லாம் அப்படியே நடந்திருக்கே. அப்படியானா அவர் சர்வ வல்லவர், எதை வேணாலும் செய்யலாம், ஆனால் பாவம் செய்ய மாட்டார். நான் அடுத்ததில் அதை பற்றி பேசுகிறேன். அவர் சர்வ வியாபி, இவருக்கு மறைஞ்சி எங்கேயும் ஓட முடியாது. சங்கீதம் 139 எடுத்து வாசிங்க. அதில் உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். நான் அதில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 139, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து சட்டை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை பிடிக்கிறது. சங்கீதம் 139 அப்புறமா வாசிங்க. அவருக்கு தப்பி யாரும் எங்கேயும் ஓட முடியாது. அப்படி சர்வ வல்லமையுள்ள சர்வ வியாபியான சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய தேவன். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு சந்தோஷம். இதை தொடங்குறப்ப சத்தியபரர்னு தொடங்கினேன், அதையும் பற்றி பின்னாடி பேசுவோம். ஓகே, காட் பிளஸ் யூ.